ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று ஏற்காட்டிலே காலை 10:30க்கு தொடங்கி இப்போதுதான் நிறைவுற்றிருக்கின்றது. கட்சியின் வளர்ச்சி குறித்தும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கவும் அதற்கேற்ப களப்பணிகளை தீவிரப்படுத்தவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் விரிவாக விவாதித்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். மனிதநேய ஜனநாயக கட்சி முன்பை விட களத்தில் மக்களிடம் வீரியமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புதியவர்களெல்லாம் உள்வாங்கக்கூடிய வகையில் எங்களுடைய புதிய களம் அமையவிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த இளைய தலைமுறையினர் மனிதநேய ஜனநாயக கட்சியில் ஆர்வமாக இணைந்து வருகின்றனர். அவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கும் வகையில புதிய புதிய அணிகளை நாங்கள் கட்சியிலே உருவாக்குவது என்றும் கட்சியின் வளர்ச்சியை மையப்படுத்தி கட்சியுடைய நிர்வாக அமைப்புகளில் மாற்றங்களை செய்வது என்றும் புதிய புதிய மாவட்டங்களை பிரித்து உருவாக்குவது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். நாட்டுடைய பன்மை கலாச்சாரம், ஜனநாயகம், சமூக நீதி இவற்றையெல்லாம் காக்கும் விதத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதாகவும் ஏக முடிவெடுத்திருக்கின்றோம். நாடு முழுக்க சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில பாசிஸ்டுகளுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளோடு களமாடி தொடர் விழிப்புணர்வு பரப்புரைகளில ஈடுபடுவது என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி தான் கேளு. லாஸ்ட் டைம் கள்ளச்சாராயத்தை பத்தி அதுக்கான ஸ்டெப் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் மீது நடவடிக்கை இந்த தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, எந்த சாராயமும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. பூரண மதுவிலக்குத்தான் இதற்கு தீர்வு என்பதை நாங்கள் ஆணித்தரமாக ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதையே மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள், வெகுஜன மக்கள் எல்லோருடைய விருப்பமும் படிப்படியாவது தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். இந்த ஒரு வேலையை செய்தார்களே ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டுகள் ஆயுள் காலம் வரை அவரே முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பினை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். ஏனென்றால் கள்ளச்சாராயத்தால் தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த சமூகம் ஆளாகிறது. குறிப்பாக தாய்மார்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறார்கள். அனைவருடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.